இன்று நாம் தொன்மை வாய்ந்த 300 ஆண்டுகால பழமை வாய்ந்த ஒரு ஆலயத்தை சந்திக்க வந்திருக்கிறோம். பழமை என்பது மாத்திரம் இந்த ஆலயத்தின் சிறப்பல்ல, மாறாக இங்கு நடக்கிற பக்தி முயற்சி தான் மிகச் சிறப்பான காரியம். அது என்னவென்றால், நமது வாழ்க்கையில் வருகிற துன்பங்களை போக்குகிற ஒரு உன்னதமான பணியை அன்னை மரியாள் செய்கிறாள். நாம் நமது துன்பங்களை அன்னை மரியாளிடம் அறிக்கையிடுகிற போது அவற்றை துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்து நமக்கு ஒரு விடுதலை வாழ்க்கையை கொடுக்கிற ஒரு உன்னதமான காரியத்தை அன்னை மரியாள் செய்கிறாள். ஆக அன்னை மரியாளின் மீது பற்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் சந்திக்க வேண்டிய ஆலயம் இந்த துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கிற அன்னை மரியாளுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள இங்கு இருக்கிற அருட்தந்தை ஃபாதர் ஆண்டனி ஃபெலிக்ஸ் அவர்களை நாம் சந்திக்க இருக்கிறோம். அவர் இந்த ஆலயத்தை பற்றியும் இந்த பக்தி முயற்சியை பற்றியும் மிக தெளிவாக நமக்கு விளக்க இருக்கிறார். வாருங்கள் சந்திப்போம். அவிழ்க்கும் அன்னையே, எந்த துன்பங்களை உந்தன் பாதம் தந்தேனே. துன்ப முடிச்சுகளால் வருந்தும் என்னையே, உந்தன் மடியினில் என்னை தாங்கிக் கொள்வாயே. துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னையே, எந்த துன்பங்களை உந்தன் பாதம் தந்தேனே. துன்ப முடிச்சுகளால் வருந்தும் கொள்வாயே. உன் மகனிடம் நீயே எனக்கு பரிந்து பேசுவாயே. இறங்கி வாரும் தாயே, என் குறை போக்கிடுவாய். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தும் வணக்கமும். இந்த நாளிலே வாலிபாளையம், கோவை மறை மாவட்டத்தைச் சார்ந்த வாலிபாளையம் பங்கினுடைய சிறிய அறிமுகம், அதே போல இங்கு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிற துன்ப முடிச்சுகள் அவிழ்க்கின்ற அன்னையினுடைய பக்தி முயற்சியை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். அன்புக்குரியவர்களே, எங்களுடைய வாலிபாளையம் பங்கானது கிபி 1650 ஆண்டுகளிலேயே இங்கு கிறிஸ்தவர்கள் வாழ்ந்திருப்பதற்கான சான்றுகள் இருக்கின்றன. அப்பொழுது போர்த்துகீசிய குருமார்கள், இயேசு சபை குருமார்கள் மதுரை அந்த பகுதியிலே தங்களுடைய வேத போதக பணியை ஆரம்பித்த பொழுது இங்கு நம்முடைய கோவை மறை மாவட்டத்திலும் அவர்கள் வந்து வேத போதக பணியை செய்தார்கள். குறிப்பாக சத்தியமங்கலம் அந்த பகுதியை, கணவாய்க்கரை என்று சொல்லப்படுகிற அந்த இடத்தை ஒரு மறைபரப்பு தளமாக கொண்டு அங்கிருந்து பல இடங்களுக்கு சென்று தங்களுடைய கிறிஸ்தவ மறைபரப்பு பணியை செய்து வந்தார்கள். அப்பொழுது அவர்கள் வாலிபாளையமும் வந்திருக்கிறார்கள். 1690 ஆண்டிலே இறந்த வேத சாட்சியாக இறந்த அருளானந்தருடைய அந்த புனித தியாகியினுடைய பாதம் பட்டு புனிதமடைந்தது இந்த ஊர் என்று முற்காலத்திலே சொல்வார்கள் என்று சான்றுகள் இருக்கின்றன. இப்படி தொன்மை வாய்ந்த ஒரு பங்கு வாலிபாளையம் பங்கு. 1650, ஏறக்குறைய 300 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கிறிஸ்தவ பாரம்பரியத்தை கொண்ட தொன்மை வாய்ந்த பங்கு வாலிபாளையம் பங்கு. இங்கு தற்பொழுது ஒரு பழைய ஆலயம், புதிய ஆலயம், 2 ஆலயங்கள் இருக்கின்றன. இப்பொழுது பழைய ஆலயத்தில் இப்போ இங்கே இருக்கிற இந்த ஆலயமானது 300 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஆலயம். அப்பொழுது இருந்த அந்த குருமார்களால் கட்டப்பட்ட, அந்த வேதபோதக சபை குருக்களால் கட்டப்பட்ட சிலுவை அமைப்பு கொண்ட ஆலயத்தில் தான் நாம் இப்பொழுது இருக்கின்றோம். இங்கு துன்ப முடிச்சுகள் அவிழ்க்கின்ற அன்னையினுடைய பக்தி முயற்சியானது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. துன்ப முடிச்சுகள் அவிழ்க்கின்ற அன்னையினுடைய பக்தி அப்படின்னா என்ன அப்படின்னு இன்னும் நிறைய பேருக்கு தெரியவில்லை. என்ன என்று பார்க்கிற பொழுது, நம்முடைய மேனாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்டதுதான் துன்ப முடிச்சுகள் அவிழ்க்கின்ற அன்னையினுடைய பக்தி முயற்சி. அவர் ஜெர்மனியில் படித்த பொழுது அன்னையினுடைய ஓவியத்தை அவர்
அந்த பீட்டர் ஆம் பெர்லாக் என்கின்ற ஆலயத்தில் கண்ட பொழுது அன்னையினுடைய ஓவியத்தினாலே மிகவும் ஈர்க்கப்பட்டு தன்னுடைய சொந்த நாடான அர்ஜென்டினாவிலும் அதற்கு பிறகு பல இடங்களிலும் அன்னையினுடைய பக்தி முயற்சியை அவர் வழியாக பரவச் செய்தார். அதற்கு பிறகு பல இடங்களிலே துன்ப முடிச்சுகள் அவிழ்க்கின்ற அன்னையினுடைய பக்தியானது பரவ ஆரம்பித்தது. இப்பொழுது வாலிபாளையத்தில் 2023 இந்த காலகட்டத்தில் அருள் தந்தை ரோச் அவர்கள் ஆரம்பிக்க, அதற்கு பிறகு நான் பக்தி முயற்சியை தொடர்ந்து இங்கு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பக்தி முயற்சியை பற்றி பார்க்கிற பொழுது அன்னையினுடைய சுரூபத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஒரு வானதூதர் முடிச்சுகள் கொண்ட கயிறை அன்னை மரியாளிடம் கொடுக்க, அன்னை மரியாள் அந்த முடிச்சுகளை நீக்கி இன்னொரு வானதூதரிடம் சுதந்திரத்தின் கயிறை, முடிச்சுகள் நீக்கப்பட்ட ஒரு விடுதலையினுடைய கயிறை அவர் கொடுப்பதை நாம் அன்னையினுடைய திரு உருவத்தில் பார்க்க முடிகின்றது. அதனால தான் இங்கு வரக்கூடிய மக்கள் ஒரு சின்ன ஒரு பக்தி முயற்சியை, ஒரு பக்தியினுடைய வெளிப்பாட்டை செய்கிறார். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, இங்கே நாங்கள் இந்த ரிப்பன், சின்ன சின்ன துண்டு ரிப்பன்கள் இருக்கும். இங்கு வருகின்ற பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்கள் அல்லது தங்களுடைய வாழ்க்கையினுடைய துன்பங்கள், பல்வேறு விதமான கடன் பிரச்சனைகள் போன்ற எத்தனையோ உடல் நோய்கள், இது போன்ற துன்பங்கள் நீங்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு சின்ன ரிப்பன் துண்டை எடுத்து அன்னை மரியாளுடைய ஜெபம், துன்ப முடிச்சுகள் அவிழ்க்கின்ற அன்னை நோக்கிய ஜெபத்தை சொல்லி அமைதியாக ஒரு நிமிடம் தங்களுடைய துன்பங்களை நினைத்து அல்லது தங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் நினைத்து ஒரு சின்ன முடிச்சு இதில் போடுவாங்க. இந்த சின்ன ஒரு முடிச்சை போட்டு அதை அன்னை மரியாளுடைய பாதத்திலோ அல்லது அங்கே அந்த சின்ன அந்த கயிறுலையோ அவங்க கட்டிட்டு போவாங்க. இது எதனுடைய வெளிப்பாடு என்று பார்க்கிற பொழுது, எங்களுடைய துன்பங்களை உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம், இந்த முடிச்சை நீங்கள் நீக்கி, எப்படி அந்த காலகட்டத்தில் இந்த பக்தி முயற்சி ஆரம்பித்ததனுடைய அந்த வரலாறில் நாங்கள் கேள்விப்பட்டதைப் போல எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்ப முடிச்சுகளை நீங்கள் நீக்கி கொடுங்கள் தாயே என்று சொல்லி இந்த ஒரு சின்ன ஒரு பக்தி முயற்சியை, ஒரு வெளிப்பாட்டை அவர்கள் செய்து செல்கிறார்கள். குறிப்பாக மாதத்தினுடைய ஒவ்வொரு மாதமும் முதல் மற்றும் 3வது ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு அன்னையிடம் பரிந்துரை ஜெபமாலை ஒப்புக் கொடுக்குறோம். இங்கே விண்ணப்பங்கள் நிறைய மக்கள், குறிப்பாக கோயம்புத்தூரினுடைய பல பங்குகள், திருப்பூர், சத்தியமங்கலம், ஊட்டி மறை மாவட்டத்தில் இருக்கிற குன்னூர், மற்ற பங்குகள், மேட்டுப்பாளையம், இன்னும் பல இடங்கள்லிருந்து மக்கள் வருகிறார்கள். நம்பிக்கையோடு தங்களுடைய விண்ணப்பங்களை அன்னை மரியாளிடம் ஒப்புக் கொடுத்து செல்கிறார். இந்த ஒவ்வொரு முதல் மற்றும் 3வது ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு அந்த பரிந்துரை ஜெபமாலை நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். இந்த கருத்துக்களுக்காக யாரெல்லாம் வேண்டுதலை ஒப்புக் கொடுத்து செல்கிறார்களோ அவருடைய வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும், அவருடைய துன்ப முடிச்சுகள் நீங்க வேண்டும் என்று சொல்லி பரிந்துரை ஜெபமாலை ஒப்புக் கொடுக்குறோம். அதற்கு பிறகு ஆராதனை, நற்கரணை ஆசிரியரும் தொடர்ந்து ஞாயிறு திருப்பலியும் நடைபெற்று தொடர்ந்து இந்த ஒரு சிறப்பான ஒரு பக்தி முயற்சியை இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய மக்கள் அன்னையிடம் வேண்டி தங்களுடைய வாழ்க்கையில் வேண்டுதல்கள் நிறைவேற பெற்று, துன்பங்கள் நீங்க பெற்று மீண்டும் நன்றி செலுத்தி செல்கிறார். அந்த முதல் அல்லது 3வது ஞாயிற்றுக்கிழமையில் சாட்சியம் சொல்கிறார்கள், அல்லது தங்களுக்கு சௌகரியமான நேரத்தில், இடைப்பட்ட நேரத்தில் அன்னையினுடைய ஆலயத்தை தரிசித்து அவர்கள் நன்றி சொல்லி சொல்கிறார்கள். இது உண்மையாகவே அவர்கள் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்த அந்த ஜெபம் கேட்கப்பட்டது என்பதற்கு அடையாளமாக விளங்குகின்றது. எனவே நீங்களும் வாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையினுடைய வேண்டுதல்கள் அல்லது உங்களுடைய வாழ்க்கையினுடைய துன்ப முடிச்சுகள் நீங்க வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஜெபிக்கிற பொழுது அன்னை நமக்காக பரிந்து பேசுகிறார். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் அதைத்தான் சொல்கிறார், நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும். இது யாருடைய ஒரு செயல்பாடும் கிடையாது, ஆண்டவருடைய செயல். நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும். மார்க் நற்செய்தி 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய அற்புதமான வார்த்தை அதைத்தான் சொல்லும். நம்பிக்கையோடு மக்கள் வருகிறார்கள், அன்னை பரிந்து பேசுகிறார், நன்மைகள் நடக்கின்றன, வேறு எதுவும் இல்லை. இதுதான் உண்மை. அதனால் வாலிபாளையம் கோவை மறை மாவட்டத்தினுடைய அருமையான ஒரு தொன்மை வாய்ந்த ஒரு பங்கு இங்கே இந்த பக்தி முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் வாருங்கள். மாதத்தினுடைய ஒவ்வொரு மாதமும் முதல் மற்றும் 3வது ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணியிலிருந்து வழிபாடுகள் ஆரம்பமாகும். அதே போல் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மாலை வேளைகளில் திருப்பலி இங்கு நடைபெறும். இந்த ஆலயம் ஏற்கனவே நான் சொன்னது போல தொன்மை வாய்ந்த ஒரு ஆலயத்தில் எத்தனையோ திருப்பலிகள், எத்தனையோ மக்கள் ஜெபித்த இந்த இடத்துல நாமும் ஜெபிக்கிற பொழுது அந்த ஒரு நேர்மறையான ஒரு உணர்வை, ஒரு ஆன்மீக அந்த உணர்வை மக்கள் இங்கு பெற்று செல்கிறார்கள். அதைத்தான் மக்கள் நிறைய பேர் என்கிட்ட சொல்லி செல்வது தான்,
ஆலயத்திற்கு வருகிற பொழுதே அந்த நேர்மறையான ஒரு உணர்வு, அந்த ஒரு வைப்ரேஷன் என்று சொல்லப்படுகிற அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன், ஒரு ஆன்மீக அந்த அலைகள் இங்கு இருப்பதை அவர் உணர்ந்து ஜெபித்து செல்கிறார்கள். எனவே நீங்களும் வந்து அன்னையிடம் உங்களுடைய வேண்டுதல்களை ஒப்புக்கொடுங்கள். அன்னை மரியாள் கானா ஊரிலே இயேசுவிடம் பரிந்து பேசி நன்மைகளை பெற்றுத் தந்ததைப் போல நம்முடைய வாழ்விலும் நன்மைகளை பெற்றுத் தருவார். நன்றி.